உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்ணா பெயரை சொல்லி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக, அதற்கு எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது, அருகதை கிடையாது. திமுக அண்ணா பெயரை சொல்வதற்கு தகுதி இழந்து விட்டது. அண்ணா பெயரை சொல்லி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக, அதற்கு எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது, அருகதை கிடையாது. திமுக அண்ணா பெயரை சொல்வதற்கு தகுதி இழந்து விட்டது. அண்ணாவுடைய கொள்கைகளை ஒன்றை கூட திமுக கடைபிடிக்கவில்லை. அண்ணா அவர்கள் கடைபிடித்த முக்கிய கொள்கை பூரண மதுவிலக்கு. பூரண மதுவிலக்கு. இந்த மண்ணிலே பிறந்த அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்கக்கூடாது என்று அவர் உயிர் வாழ்கின்ற வரை அதை நிறைவேற்றினார். அதன் பின்புதான் வந்தவர்கள் எல்லாம் மதுவை திறந்துவிட்டு இன்று தமிழ்நாடு என்று சொன்னாலே அது சாராய நாடு, கஞ்சா நாடாக மாற்றியவர்கள் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக. இந்த நடைபயணத்தினுடைய நோக்கம் உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். இந்திய அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நமக்கு பல உரிமைகளை கொடுத்திருக்கிறது. அதில் 10 உரிமைகளை அதை தேர்வு செய்து இந்த 10 உரிமைகளும் தமிழக அரசு தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இது ஏதோ விளம்பரத்துக்காக, அரசியலுக்காக அல்லது ஓட்டுக்காக நான் இங்கே வரவில்லை. இங்கே வந்த காரணம் உங்களுடைய உரிமைகள், குழந்தைகளுடைய உரிமைகள், பெண்களுடைய உரிமைகள், மாணவர்களுடைய உரிமைகள், நெசவாளர்களுடைய உரிமைகள், தொழிலாளர்களுடைய உரிமைகள், விவசாயிகளுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு எல்லாம் உரிமை நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. ஆனால் இன்று காலையிலே ஒரு செய்தி, உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய திரு கவாய் அவர்கள் காஷ்மீரிலே பேசினார்கள். என்ன பேசினார் தெரியுமா? நம்முடைய நடைபயணத்தின் நோக்கத்தை தான் அவர் பேசியிருக்கின்றார். அதாவது என்னன்னா, இந்த நடைபயணத்தை பத்தி பேசல, அந்த நடைபயணத்தின் நோக்கத்தை பற்றி பேசியிருக்கின்றார். அதாவது மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை பற்றி விழிப்புணர்வு இல்லை என்றால் அப்படிப்பட்ட உரிமைகள் மக்கள் பெற முடியாது, மக்களுக்கு அந்த உரிமைகளே தேவையில்லை என்று பேசியிருக்கிறார். மக்கள் உங்களுக்கு தெரியணும், அந்த உரிமை உங்களுக்கு உரிமை என்னவென்று உங்களுக்கு தெரிந்தால்தான் அதை நீங்கள் அரசிடம் தட்டி கேட்க முடியும். காரணம், அது உங்களுடைய உரிமை, கொடுப்பது அரசினுடைய கடமை. It is your right to ask. It is their duty to fulfill. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.